நீங்கள் மடிக்கேரி ட்ரிப் போனீங்கன்னா இதில் இருக்கிற எல்லா பிளேஸும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபுல்லாக 2 டேஸில் வந்து கவர் பண்ணலாம். ஸோ அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா எல்லா பிளேஸும் வந்து சூப்பராக இருக்கும். நீங்கள் என்னோடய வீடியோஸை போய் பார்க்கலாம். நான் இதுக்கு முன்னாடி 2 வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா 3வது வீடியோஸ். ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். துபாரா எலிஃபெண்ட்டில் வந்து நான் மைக்கை வந்து தேடுறேன், மைக் வந்து கிடைக்கல. ஸோ அதுக்கப்புறம் எப்படி மைக் விழுந்துச்சுன்னு சொல்லிட்டு நான் எடுத்திருக்க வீடியோஸ் எல்லாம் எடுத்து பார்த்தேன். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் வந்து கரெக்டாக தெரியுது. நான் தாடியிலேருந்து அப்படியே கையை வச்சு ஷர்ட் மேலே வைக்கும்போது அந்த மைக் விழுந்துருக்கு. அந்த வீடியோவில் ஸ்டார்டிங்கில் மைக் இருக்குது, எண்டிங்கில் பார்த்தோன்னா மைக் இல்லை. ஸோ அப்போ நான் ஃபைண்ட் அவுட் பண்ணேன். ஸோ அப்போ வந்து அந்த டைமிங்கை வந்து பார்த்தேன். அந்த வீடியோட டைமிங் பார்த்தீங்கன்னா அங்கேயும் இங்கே வந்து ஒரு 20 மினிட்ஸ் டிஃப்ரென்ஸில் தான் இருந்தது. அப்போ வந்து இங்கே கிட்ட தான் வந்து அது பிளேஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த லொக்கேஷனுக்கு நான் போயிட்டு செக் பண்ணேன். நீங்களே பாருங்கள். ரிட்டன் வந்து ஸ்பாட்டுக்கு வந்துட்டேன் மக்களே. இந்த இடத்துல தான் வந்து நான் இந்த கல் வீடியோவில் இந்த கல் இருக்கும் பாருங்கள், பின்னாடி கார் இருக்கும். ஸோ இந்த ஸ்பாட் தான் வந்து அந்த வீடியோவில் வந்து கீழே விழுது. நான் தெரியாமல் பண்ணி இப்படின்னும் போது கீழே விழுது. ஸோ இங்கே தான் வந்து ஸ்பாட்டுக்கு வந்துட்டேன். பார்க்கலாம், தேடி பார்க்கலாம். ஸ்கல் எஸ், ஐ ஃபைண்ட் இட். தான் மைக்கு கிடைச்சிருச்சு, மைக்கு கிடைச்சிருச்சு. ஹாப்பி. இது ஏன்னா வந்து என்னோடய ஒய்ஃப் வந்து கிஃப்ட் பண்ணது. ஸோ வேல்யூபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மெமரி வேறு பொருள். ஸோ நான் கண்டுபிடிச்சி எடுத்துட்டேன். வணக்கம் மக்களே. நம்ம எலிஃபெண்ட் துபாரே முடிச்சுன்னு நேராக இங்கே வந்து சிக்கோலா டேம், அங்கேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தான் பார்த்தோன்னா இருக்கும். பட் என்னென்னா நீங்கள் காவேரியிலே பார்த்தீங்கன்னா ஒரு 5 இயர்ஸ் பேக் வந்து தண்ணி நிறையா போயிடுச்சு. இப்போ வந்து சுத்தமாக தண்ணி ட்ரையாக இருக்குது. அதனால தான் நம்ம நடந்தே போனோம். அதனால் வந்து இங்கே நான் ஏன் இது சொல்கிறேன்னா, சிக்கோலையில் வந்து இந்த டேமில் வந்து தண்ணி இல்லை. இது ஒன்று தான் கொஞ்சம் டிஸப்பாயின்ட்மெண்ட்டாக இருக்குது. ஏன்னா நீங்களே பாருங்களேன். பட் தண்ணி இருந்தால் வச்சுக்க வேறு லெவலில் இருக்கும். அந்த டேம் இந்த மாதிரி ரவுண்டாக சர்க்கிள் மாதிரி இருக்கும். தண்ணி போகிறது பார்க்குறதுக்கு பயங்கரமாக இருக்கும். தலையே சுற்றிடும் ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா. வணக்கம் மக்களே, நான் உங்கள் அன்பரசன் லோக்கி. இது பார்த்தீங்கன்னா குஷால் நகரில் வந்து ஒரு ஊருக்கு ஷிஃப்ட் ஆனால் இந்த பிரிட்ஜை தாண்டி தான் வந்து ஷிஃப்ட் ஆகணும். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பிரிட்ஜு போட்டிருக்காங்க. தண்ணி ஃபுல்லாக வரும்போது எல்லாம் பயங்கரமாக இருக்கும். எல்லாத்தாலும் தண்ணி வந்து கம்மியாக இருக்குது. எப்படி நல்லாயிருக்கு வீடியோ கிளாரிட்டி, சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி பிரிட்ஜெல்லாம் ஒரு ஷாங் ஷூட்லலாம் பார்த்துருப்போம்ல, அந்த மாதிரி இருக்குது. யாரனா இருந்தீங்களா சொல்லுங்கள். மேரேஜ் கப்புள்ஸ் இங்கே வந்து ஒரு ஷாங் ஷூட்டே நீங்கள் பண்ணலாம். ரொம்ப தொலைவெல்லாம் இல்லை. இங்கே வந்தீங்கன்னா நிறைய லொக்கேஷன் இருக்குது. ரொம்ப லாங் பீச்சுன்னு எல்லாம் போக தேவையில்ல. பாருங்கள், இந்த நொடி போதும். இங்கே பைக் ஓட்டினா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு அண்ணாக்கிட்ட பைக் வாங்கி நானும் ஓட்டி ஒரு ஷார்ட்டாக சின்னதாக ஒரு வீடியோ எடுத்தேன். சூப்பராக இருந்தது. அடுத்து நிசர்கதாமா வந்தோம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்தது. ஸோ இதுக்கு போகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிட்டு போகலாம். ரொம்ப பசி. அதுக்கப்புறம் சரி சாப்பிட்லான்னு வந்தோம். ஒரு பிரியாணி, ஒரு சிக்கன் கபாப்பு, ஒரு வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ். ஏன்னா இவங்க வந்து நான் வெஜிடேரியனில் வெஜ் மட்டும் தான் சாப்பிடுவாங்க என்னோடய ஒய்ஃபு. ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் வந்து ஒரு ஃபிஷ் ஃப்ரை ஆர்டர் பண்ணியிருந்தேன். நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஃபிஷ் ஃப்ரை ஆர்டர் பண்ணேன். பட் மடிக்கேரியில் வந்து வேறு லெவலில் இருந்துச்சு ஃபிஷ் ஃப்ரை. ஸோ இந்த பிரியாணி கபாப்பு காம்பினேஷன் வந்து நல்லா இருந்தது. ஃபிஷ்ஷு ஓகே, ஓரளவு வந்து ஓகேன்னு தான் சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம வந்து உள்ளே போகலான்னு சொல்லிட்டு வந்துட்டோம் என்ட்ரன்ஸுக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸில் வந்து ஃபுல் ஷாப்பிங் தான் இருக்கும். ட்ரெஸ்ஸு, சாக்லேட்ஸு பயங்கரமாக இருக்கும் ஃபுல்லாக. அப்புறம் ஸ்நாக்ஸ் எல்லாம் இருக்கும். எல்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் போகவே தேவை, அவங்களே கூட்டிகிட்டே இருப்பாங்க வாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு உள்ளே என்ட்ரியே வந்தீங்கன்னா இங்கே டிக்கெட் கவுண்டரில் வந்து டிக்கெட் வாங்கணும். ஸோ எவ்வளோன்னா 40 ருபீஸ்ன்னு நினைக்கிறேன். 60 ருபீஸ் என்ட்ரன்ஸ் ஃபீஸ் வந்து 60 ருபீஸ் அடல்ட்ஸ்க்கு. ஸோ 2 டிக்கெட் நாங்கள் வாங்கிட்டு அதை எடுத்துன்னு போய்ட்டு நம்ம அங்கே என்ட்ரன்ஸில் கொடுத்துட்டு ஸோ அங்கேருந்து உள்ளே போனோம் என்ட்ரி. அங்கேருந்து போகும்போது சேம் நம்ம அந்த பிரிட்ஜு ஒன்று பார்த்தோம் இல்லையா. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து
ஒரு பிரிட்ஜ் இருக்குது பாருங்கள். அங்கே நம்ம ஃப்ரீயாக போனோம், இங்கே பணம் கொடுத்து போனோம். ಓಕೆ ಬೋಟಿಂಗ್ ಇಲ್ಲ, ಇನ್ನೊಂದು 2 ದಿನ ಲೇಟ್. வேறு லெவலுக்கு இது. சூப்பர் சூப்பர். நம்ம அங்கே ஒரு பிரிட்ஜு ஃப்ரீயாக பார்த்தோம்ல, இங்கே நம்ம டிக்கெட் கொடுத்து பார்க்கணும். ஓகே, இந்த பிரிட்ஜை தாண்டி தான் நம்ம பார்க்க இருக்கான் நிறையா பேர்ட்ஸு அது இது. ஓகே பார்க்கலாம். எனக்கு அவ்வளோ பேச வராது, ஸோ வெல்கம் சேவ் வாட்டர் இங்கே இருக்குது பாருங்க. இந்த போர்டு உள்ள முழங்காடு தூரமாக போடு. தூரமாக பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் அந்த பொரி நம்ம சிப்ஸ் எல்லாம் போட்டோம்னா மீன் பார்த்தீங்கன்னா அப்படியே மேலே வந்து பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது. செம்மையாக இருந்தது, ஜாலியாக. இங்கே நிறைய அனிமல்ஸ் இருக்கான், அனிமல்ஸும் பார்க்கலாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மூங்கில் வந்து நிறையா இருக்குது, ஒரு 1000கணக்கான மூங்கில் இருக்குது. ஆனால் ஒரு 5-10 அப்படியே உட்டு ஒரே இடத்துல இருக்குது, அதை அப்படியே கட்டி வச்சுருக்காங்க. அதான் இது ஃபுல்லாக இருக்குது. நான் இங்கே வந்து டிபேட்டியனை பார்த்தேன். ஸோ அவங்ககிட்ட வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கணும்னு சொல்லி நான் கேட்டேன். அதுக்கு அவர் வந்து பார்த்திங்கன்னா என் தாடியை பிடிச்சிட்டு ஆட்டிகிட்டே இருந்தாருங்க ஒரு 30 செகண்ட் வரைக்கும் சிரிச்சுக்கிட்டே. நான் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன் அப்படின்றது அவர் தாடியை பிடிச்சி ஆட்டிகிட்டே இருந்தார். அந்த தாடியே பார்த்தாரு. அதுக்கப்புறம் ஹேண்ட் ஷேக் பண்ணிவிட்டு வாய் சொல்லிட்டு போயிட்டார். அவர் அங்கேருந்து போயிட்டு பார்த்து இன்னொருத்தர் சிரிக்கிறாரு. இங்கே வந்து நிறைய டிபேட்டின்னு இருப்பாங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அந்த குஷால் நகர் கோல்டன் டெம்பிள் வந்து கிட்ட தான் இருக்குது. ஸோ அவங்க வந்து இங்கே வந்து நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அதனால் நான் அவங்ககிட்ட ஒரு ஃபோட்டோ எடுத்தேன். அதுக்கப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்தது. தண்ணி வந்து பார்த்திங்கன்னா சுற்றி அடிச்சுட்டே இருந்தது. அந்த வழியாக தான் நம்ம போனோம். சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் மான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அனிமல்ஸ்ன்னு சொன்னாங்கல்ல, மான் மட்டும் தான் எங்களால் பார்க்க முடியுது, வேறு எதுவுமே பார்க்க முடியல. ஸோ இதை பார்த்துட்டு நாங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் கீழே போனால் ஒரு ரிவர் போயிட்டுருக்கு அப்படின்னு சொன்னாங்க. நம்ம ஃபிஷ்ஷுக்கு பொறி போட்டோம் இல்லையா, அந்த ரிவர் தான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து போகுது. இது வந்து நம்ம உள்ளே வந்து பார்க்கலாம், இறங்கி போயிட்டு இங்கே இது பண்ணலாம். அப்புறம் இங்கே ஒரு ஃப்ரெண்ட்ஸை பார்த்தேன், பாருங்களா. पकड़ खींच के पकड़ पकड़ साले को चढ़ साले पे मार साले को पकड़ खींच के पकड़ पकड़ साले को मार साले को मार साले को ಎಲ್ಲರೂ ಬ್ರೋಜ ಚಾನೆಲ್ ಗೆ ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಮಾಡಿ, ಎಲ್ಲರೂ ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಮಾಡಿ. ಅನ್ಬರಸನ್ ಲೌಕಿಂಗ್ ಯೂಟ್ಯೂಬ್ ಚಾನೆಲ್ ಗೆ ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಮಾಡಿ. நிறைய ஸ்டூடெண்ட் வந்து பார்த்திங்கன்னா டூரிஸ்ட் இதுக்கு வந்திருந்தாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா நார்த் கன்னடான்னு சொன்னாங்க. ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணாங்க. ப்ரோ நான் வீடியோ எடுங்க ப்ரோ அப்படின்னாங்க. சரிப்பா எடுக்கிறேன், நீங்கள் ஏதாச்சும் பண்ணுங்க அப்படின்ன பிறகு அதுக்கப்புறம் ஏதோ சொன்னாங்க. அப்புறம் நம்ம லித்திசா பாபாவும் தண்ணியில் ஒரே ஜாலி தாங்க. அதுக்கப்புறம் திரும்ப நாங்கள் ரிட்டன் வரும்போது அந்த தண்ணியில் வந்து நாங்கள் நிற்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாருங்க ஃபுல் டான்ஸ் தான். தண்ணினாவே ரொம்ப ஹாப்பி தான் பார்ப்பேன். போகலாம், நம்ம போகலாம். அவ்வளோதாங்க, இங்கே வந்து முடிஞ்சு. இங்கே வந்து இன்ஸ்டாவில் ஒரு 4 வீடியோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் எல்லாம் சுற்றி பார்த்துட்டு முடிச்சு இங்கேருந்து நம்ம வந்து குஷால் நகர் கிளம்பலாம் வாங்க. வணக்கம் மக்களே, நம்ம குஷால் நகரில் வந்து கோல்டன் டெம்பிள் இருக்குது. ஸோ அங்கே தான் வந்திருக்கோம், வாங்க பார்க்கலாம் கோல்டன் டெம்பிள். இந்த கோல்டன் டெம்பிள் ஹிஸ்ட்ரியை வந்து நீங்கள் பார்க்கணும் இல்லை தெரிஞ்சுக்கணும் விரும்பினா நீங்கள் கூகுளில் போய் செக் பண்ணிங்க. நான் சொல்ல விரும்பலை. இதோட என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா டெம்பிளோட என்ட்ரன்ஸ் வந்து இது தான். ஸோ இது உள்ளே வந்தீங்கன்னா அமைதியாக இருக்குங்க, ரொம்ப ரொம்ப அமைதியாக இருக்கும். வாங்க பார்க்கலாம். இது உள்ளே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா அந்த பெயிண்டிங் வந்து பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. அவ்வளோ அழகாக இருக்குது. எல்லா பக்கமும் சுற்றி நீங்கள் கிரவுண்டில் நம்ம உட்காரதை விட்டு 3 பக்கமும் ஃபுல் பெயிண்டிங் தான் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ அமைதியாக தியானம் மாதிரி இருக்குங்க. நீங்களே ஒரு செகண்ட் வந்து பாருங்களேன்.
இப்போ நம்ம இந்த டெம்பிள் முடிச்சுட்டு நேராக மைசூர் போகிறோம். மைசூரில் போயிட்டு நல்லா பிரியாணி சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு பிரியாணி சாப்பிட்டு ரூமை போட்டு ஆல்ட் ஆகிட்டோம். ஏன்னா நம்ம மார்னிங் வந்து சாமுண்டீஸ்வரி டெம்பிளும் சர்ச்சும் இருக்குது, பார்த்துட்டு நம்ம போயிடலாம்னு சொல்லிட்டு ஒரு சின்னதாக ஒரு வர வழியில் சடனாக ஒரு பிளான் போட்டோம். கேஎஸ்ஆர் பார்க்கலான்னு பார்த்தோம், பட் கேஎஸ்ஆர் வந்து பார்க்க முடியல, டைம் ஆகிடுச்சு. பிரியாணி ஓகே. மார்னிங் நாங்கள் ரூம் போட்டிருந்த பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா பெரிய சர்ச் இருந்தது, மைசூருக்கு தான் ஃபேமஸ்ன்னு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ மார்னிங் அங்கே எழுந்து போயிட்டோம். ஸோ ஹேண்ட்பேக் எடுத்துகிட்டு மேடம் வந்து நடந்து போயிட்டே இருந்தாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா மைசூர்லேயே பெரிய சர்ச் வந்து இதுதாங்க. இன்னொரு அங்கேருந்து காட்டுறேன், நல்லா பாருங்கள். மைசூர் சர்ச்சு ரொம்ப ஃபேமஸ், மைசூர்லேயே பெரிய சர்ச் இதுதாங்க. இது ரொம்ப பழைய காலம்னு நினைக்கிறேன். நம்ம எப்படி மன்னர் காலத்தில் கோயிலெல்லாம் கட்டியிருக்காங்க அந்த மாதிரி சர்ச் கட்டியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் அங்கே முடிச்சுட்டு அங்கேருந்து நாங்கள் சாமுண்டீஸ்வரி பெட்டா வந்து போனோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அந்த பெட்டா ரோடு. மார்னிங் வியூ பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்தது. அந்த பனிமூட்டத்தோட மேலே போகிற வழிக்கெல்லாம் வெயில் வந்துடுச்சு. ஃபுல் க்ரௌடுங்க, செம்ம ஜனம். அப்புறம் இந்த ஸ்டூடெண்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வந்திருந்தாங்க. அதனால் நாங்கள் வந்து இங்கே ஸ்பெஷல் கியூ 100 ருபீஸு. ஸோ அந்த கியூவில் வந்து நம்ம பூஜை சாமானெல்லாம் வாங்கிட்டு போனோம். தரிசனம் வந்து நாங்கள் வந்து ஸ்பெஷல் கியூ போனதுனால நல்லா பார்த்தோம். ஒரு 5 மினிட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா அதான் ஃபஸ்ட் டைம் நான் பார்த்தோம். சூப்பராக இருந்தது. கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு தரிசனம் முடிச்சுட்டு அப்படியே வெளியே வந்து ஒரு ஷார்ட் சின்னதாக வீடியோ எடுத்தேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா பூவும் தேங்காய் வச்சுருப்பாங்க, வழியிலலாம் வச்சுருப்பாங்க. அப்புறம் இந்த கயிறு வந்து பார்த்திங்கன்னா இங்கே மைசூர் இந்த டெம்பிளில் தான் வந்து ஃபேமஸ். ரொம்ப தப்பமாக இருக்கும், பெருசாக இருக்கும். ஸோ நான் ஒன்று, பாப்பா ஒன்று, அப்புறம் என்னோடய மனைவிக்கு ஒன்று. ஸோ 3 பேரும் நாங்கள் வந்து கட்டிக்கின்னு அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்கு வந்து வாங்கிட்டு வந்தோம். ஸோ நீங்களும் போனால் இந்த கயிறை வந்து கட்டிங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம நேராக மைசூர் டு பெங்களூர் வந்து நம்ம வீட்டுக்கு கிளம்பியாச்சு. ஸோ பாய் மக்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.